Stone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். ஏன் கன்னடர்கள் தங்களை தமிழிலிருந்து பிறந்த கன்னட மொழிக்காரர்கள் அப்படின்னு ஏற்க மறுக்கிறாங்க? காவிரி நதிநீர் பிரச்சனையில் அவங்க தண்ணி கொடுத்து தான் நம்ம பிழைக்கிற மாதிரியும் அவங்க மென்டலி அப்படி தான் ப்ரிப்பேர் ஆகிருக்கனால நாங்கள் தமிழுக்கு கீழே என்றைக்குமே நாங்கள் இல்லை அப்படிங்கிறது அவங்க அந்த ஈகோ தான். கர்நாடகாரம் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு சிங்கள இனவரியர்கள் பண்ணுற மாதிரி தான். அதான் 2016 நடந்துச்சு, கண் கூட பார்த்தோம். திராவிட கட்சிகள் எதையுமே பேசாமல் இது அமைதியாக இருக்காங்கல்ல, இது திராவிட பிரச்சனை தானே. இது திரைத்துறையில் பேசுவாங்க, தமிழ் தான் வாழணும், தமிழ் தான் எல்லாம் ஆட்சி பண்ணணும், தமிழ் தான் எல்லாமே பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழுக்காக தான் நாங்கள் எல்லாம் இருக்கோம் அப்படிப்பாங்க. ஆனால் யாருமே தமிழுக்காக, தமிழ் பிரச்சனைக்காக இந்த நடிகர் சங்கங்களோ தயாரிப்பாளர் சங்கமோ எதுவுமே குரல் கொடுக்கும். தமிழ் தேசியம் சார்ந்து பேசுகிறவங்க இல்லை தமிழ் சார்ந்து பேசுகிறவங்க அடித்து இந்த சண்டையை கமலுக்கு ஆதரவாக பேசுவோம். அதில் நடக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் உடனே திராவிடம் தான் பண்ணுன்னு சொல்லி அவங்க வாங்கிப்பாங்க. ஆனால் விஜய் கொடுக்காத தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கமலுக்கான ஒரு ஆதரவு குரலோ எதிர்ப்பு குரலோ ஏதோ ஒன்று ஒரு விஜய் பதிவு பண்ணியிருக்காங்க. பாயிண்ட் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு லகரம் பிரபாகரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல் அவர்கள் பேசிய கருத்து என்பது சரிதான். தமிழிலிருந்து தோன்றியது தான் கன்னடம். இதுக்கு வரலாற்று சான்றுகள், ஆவணங்கள், வரலாற்று ஆய்வாளர்களால், வல்லுநர்களால் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாக கமல் அண்ணா மன்னிப்பு கேட்க தேவையில்லை, கேட்டுறாதீங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. இதற்கு அங்கே கன்னட அமைப்புகள் பலமாக எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. இவருடைய பேச்சுக்கும் ஏற்கனவே கமல் அவருடைய பேச்சுக்கு பயங்கரமாக எதிர்ப்பு கிளம்பி இருந்தாலும் இப்போ சீமான் அவருடைய இந்த பேச்சும் அங்கே பெரும் பதற்றமடைய செய்திருக்கிறது. ஏன் கன்னடர்கள் தங்களை தமிழிலிருந்து பிறந்த கன்னட மொழிக்காரர்கள் அப்படின்னு ஏற்க மறுக்கிறாங்க? இல்லை, அது கன்னடர்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனை தான். அவங்க நாங்கள் தமிழை விட நாங்கள் தமிழ்லேருந்து நாங்கள் வந்ததா அப்படிங்கிற ஒரு ஈகோ பிரச்சனையை தவிர அவங்களுக்குன்னு அந்த வரலாறு, இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் தமிழ்லேருந்து கன்னடா வரலன்னு சொல்கிறாங்கல்ல, சரி கன்னடம் எதுலேருந்து வந்தது அப்படிங்கிற வரலாறு இருக்கான்னா அவங்கள்ட்ட கிடையாது. அது ஒரு ஈகோ பிரச்சனை தான். நாங்கள் என்றைக்குமே ஒரு 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 கட்சியில் இருந்தோ ஒரு இடத்துல இருந்தோ ஒரு பங்காளி பிரச்சனைகள் வெளியே போகிறாங்கன்னா அவங்க என்றைக்குமே இருந்த இடத்த தாழ்மைப்படுத்தி தான் பேசுவாங்க. அதுபோல் அவங்களுக்கு கன்னடர்களுக்கு தமிழனாலே ஒரு தாழ்மைப்படுத்தி பேசுகிறது, தமிழனுக்கு மேலே தான் நாங்கள் உயர்வா அப்படின்னு சொல்லி பேசுகிறது, தமிழன் எங்களுக்கு அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி பேசுகிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கலாக அவங்க இருக்காங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் அங்கே போய் வேலை பார்க்குறாங்கல்ல, அதனாலேயும் அவங்க தமிழன் நமக்கு அடிமையாக தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எண்ணமும், காவிரி நதிநீர் பிரச்சனையில் அவங்க தண்ணி கொடுத்து தான் நம்ம பிழைக்கிற மாதிரியும் அவங்க மென்டலி அப்படி தான் ப்ரிப்பேர் ஆகிருக்கனால நாங்கள் தமிழுக்கு கீழே என்றைக்குமே நாங்கள் இல்லை அப்படிங்கிறது அவங்க அந்த ஈகோ தான். மனநிலை தான். இப்போ அதில் அவங்களுக்கு வரலாறோ இல்லை அவங்க நாங்கள் கன்னடம் தனியாக உருவானதுங்கிற வரலாறோ அவங்கள்ட்ட கிடையாது. ஸோ இதுதான் அவங்க ஈகோ பிரச்சனை தான். ஆனால் அந்த ஈகோ பிரச்சனையை இங்கே தமிழ்நாட்டில் இப்போ சீமானவர்கள் பேசுனதை பார்க்கும்போது சீமானை தவிர வேறு யாருமே இவ்வளோ ஸ்ட்ராங்காக கமலுக்கு ஆதரவாக யாருமே சொல்லலை. இப்போ வேல்முருகன் பேசியிருக்காரு, திருமாவளவன் பேசியிருக்காரு, எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் சீமான் மாதிரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக யாருமே கமலுக்கு ஆதரவாக பேசின கிடையாது. கூட்டணி கட்சி அவர் கமல் திமுக கூட்டணிலாம் இருக்கார். ஆனால் திமுகலேருந்து கூட ஒரு குரல் கூட எழும்பலை. கனிமொழி அவர்கள்ட்ட கமல் குறித்து பேசும்போது அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி நான் போயிடுறாங்க. இது மாதிரி திமுக கூட்டணியில் உள்ளவங்களும் இப்போ திருமாவளவனோ வேல்முருகனோ மெல்லமாக தான் பேசுகிறாங்க தவிர ரொம்ப ஸ்ட்ராங்காக கமலுக்கு ஆதரவாக பேசலை. கமல் மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்லாம் யாருமே சொல்லலை. ஆனால் சீமானவர்கள் மட்டும் இதில் ரொம்ப கமலுக்கு உறுதுணையாக நிற்கிறாரு. நாம் தமிழர் கட்சியும் இது ரொம்ப உறுதுணையாக நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சார்ந்து, தமிழ் மொழி சார்ந்து இல்லை எந்த சிக்கல் வந்தாலும் அவங்க மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் சீமான் தான் முதல் குரலாக கொடுப்பார். உதயநிதி அவர்கள் சனாதனம் பற்றி பேசினப்பையும் சீமான் தான் எதிர்த்து பேசியிருக்காரு. அவர் மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் இது அவர் தீவிரமாக இருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும். அதே போல் காவிரி நதிநீர் பிரச்சனையில் அங்கே ஸ்டாலின் அவர்கள் படத்தை வச்சு ஒரு இறந்து போன மாதிரிலாம் சடங்கெல்லாம் பண்ணாங்க. அதுக்கும் சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவித்தார். அவர் பயங்கரமாக பேசினார். அப்போ திருமாவளவன் பற்றி யார் பேசினாலும் சரி இல்லை வேறு யாராச்சும் தமிழ் கட்சிகள் தலைவர்கள் யாராச்சும் பிரச்சனை வந்தாலும் சரி முதல் குரலாக என்றைக்குமே சீமான் தான் இருக்கும். அந்த வகையில் சீமான் சொன்ன கருத்து
சரி அப்படிங்கிறனால தான் யாருமே எதுவுமே பேசலை. சீமான் கருத்துக்கு யாருமே எதுவும் ரியாக்ட் பண்ணி மற்றவங்க வந்து பேசலை. ஆனால் விசிகாவை சேர்ந்த வன்னியரசு வந்து பேசியிருக்காரு. இது வந்து இனக்கலவரத்தை தூண்டுறது, அது வந்து 2 இனங்களுக்கு சண்டை முட்டுற மாதிரி வந்து பேசியிருக்காரு. சீமான் அவர்லாம் பேசியிருக்காரு. இங்கே எப்படி கன்னடார்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனையோ, வன்னியரசு போன்றவர்களுக்கு வந்து சீமான் மேலே இருக்க வன்மம். அந்த வன்மத்தில் சீமான்லாம் அந்த கருத்தை சொல்லும்போது அவரால் அதை வந்து ஏற்றுக்க முடியல. என்னடா இப்படியெல்லாம் வந்து கமலுக்கு ஆதரவாக தெரிவிக்கிறாரு, இவர் வந்து ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் வந்து சீமானை வந்து பேசணும்னு சொல்லிட்டு சீமானை போய் எது சொன்னாலும் கடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி வகையில் வந்து வன்னியரசு வந்து அவர் கடிச்சு வச்சிருக்காரு. ஆனால் திருமாவுடைய நிலைப்பாடு வந்து தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம், இதை கன்னடர்கள் வந்து இப்போ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் வரும் காலங்களில் வந்து எல்லாமே அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்புறேன் அப்படிங்கிற இதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. விசிகால நீங்கள் பார்த்தீங்கன்னா விசிகா டீம் ஒன்று இருக்குது, திருமாவளவர்கள் டீம் இருக்குது. விசிகாலே திமுக டீம்னு ஒன்று இருக்குல்ல, திமுக ஆதரிக்கிற கருத்துக்களுக்கு கட்சி தலைவர் வந்து திருமா தானே, திருமா வந்து சொன்னா அது வந்து ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்தா தானே பார்க்கல. அவரே பலமுறை புலம்பிருக்காருல, நானே பலமுறை சொல்றேன் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி பலமுறை பேசியிருக்காருல்ல. அந்த வகையில் சீமானை பேசுறதுல இவங்க ரொம்ப தீவிரம். அதில் வந்து அவங்க இறங்குறதே கிடையாது. சீமானை ஏதாவது விஷயம் வாயை திறந்தாருன்னா அவரை வந்து கடிக்கிறதா, அவர் திட்டுறதா இருக்கணும், அவரை வந்து டீஸ் பண்ணுறா இருக்கணும், எல்லாமே வந்து பண்ணுறாங்க. அதில் இந்த காவிரி நீர் பிரச்சனைகளை சீமானவர்கள் சொன்ன கருத்துக்கு அதை உள்வாங்கி என்னென்னா, நாங்கள் வந்து கேஜிஎஃப் படத்தை வெளியிட மாட்டோம், காந்தாரா படத்தை வந்து வெளியிட மாட்டோம் அப்படின்னு ஒரு வந்து இங்கே ஓடிச்சில் கேஜிஎஃப் படுத்து வந்துச்சுன்னா வெளியிட மாட்டோம் சொன்னார்ல. ஸோ அதை உள்வாங்கிக்கிட்டு இவர் வந்து இப்படியெல்லாம் இனக்கலவரத்தை தூண்டுறாரு அப்படிங்கலாம் பேசியிருக்காரு. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா, நம்ம கேஜிஎஃப் படத்தை 3வது பாகம் வந்துச்சுன்னா வெளியிடுறதோ, இல்லை கர்நாடகா படங்கள் இங்கே வந்தால் வெளியிட மாட்டோம்னு சொல்கிறதோ வந்து ஒரு தற்காப்பு ரியாக்ஷன் தான். அவன் வந்து நம்ம அடிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கான், அவங்க அடிக்கிறான், இல்லை வந்து தக்லைஃப் படம் வந்து அங்கே ரிலீஸ் ஆகாத விடமாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கான ரியாக்ஷன் தான் இங்கே நம்ம கொடுக்குறோம் தவிர, சும்மா போகிறவனை பிடிச்சி நம்ம கர்நாடகாரனை எவனையும் அடித்தது கிடையாது, கர்நாடகாரனை யாரையும் வந்து பிடிச்சி எதுவுமே பண்ண கிடையாது. 91 கலவரத்தில் கூட அங்கேருந்து சாரசாரியாக தமிழ் மக்களை வந்து அகதிகளாக அங்கே தமிழ்நாட்டு தான் வந்தாங்க. பல லட்சம் மக்கள் எல்லாம் 10 லட்சம் மக்கள் வந்தாங்க. இப்போ 2016 வந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன். 2016 கேபிஎன் பஸ் 56 பஸ்ஸை வந்து அங்கே கொளுத்தி 16 கொளுத்தினாங்க. ஏன்னா தமிழ்நாட்டு பஸ் அப்படிங்கிறனால அங்கேருந்து அந்த லாரி டிரைவரை இறக்கி அவனை அடிச்சு காவிரி வந்து எங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி அடிச்சு அந்த வீடியோ வெளியிடுறாங்க. அது மாதிரி அங்கே ஒரு இன வெறியோடு தான் கன்னடர்கள் இருக்காங்க. அதுக்கு அந்த நேரத்தில் இங்கே தமிழ்நாட்டில் எதுவும் போராட்டம் நடந்துச்சுன்னா எதுவுமே ரொம்ப பெரிய அளவில் இங்கே போராட்டம் கிடையாது. அங்கங்கே சின்ன சின்ன போராட்டங்கள் தான் எழுப்பிட்டுச்சு. அந்த நேரத்தில் தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காவிரி செல்வன் விக்னேஷ் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டம் அறிவிக்குது, பேரணி அறிவிக்குது இதே காவிரி பிரச்சனைக்கு. அந்த போராட்டத்தில் வந்து அவர் வந்து தன்னை தீக்குளிச்சு இறந்து போகிறாரு. ஸோ தமிழர்கள் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. வந்து அவனோட இதை உடைக்கிறதோ இல்லை வந்து கன்னடிக்காரனை அடிக்கிறதோ அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. தன்னை வந்து உயிர் தியாகம் பண்ணி அதுக்கு ஏதாச்சும் இந்த மக்கள் போராடுவாங்கள தான் பார்ப்பாங்க தவிர, அவனையெல்லாம் வந்து துன்படுத்த மாட்டாங்க. இவங்க இனவரி மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இப்போ கன்னடாகாரம் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு சிங்கள இனவரியர்கள் பண்ணுற மாதிரி தான். ஏதாச்சும் ஒரு தமிழர்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா சிங்களக்காரன் என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ் கடைகளை உடைக்கிறது, எங்கே தமிழர்களை அடிக்கிறது அப்படின்னு இது பண்ணுவாங்கள்ல. அதே தான் கர்நாடகாலையும் நடக்குது, கர்நாடகாவில் நடக்கும். அதான் 2016 நடந்துச்சு, கண் கூட பார்த்தோம். இப்பயும் அது மாதிரி நடக்குமானா இப்பயும் அங்கே நடக்கும். இங்கே வந்து எந்த ரியாக்ஷனும் இருக்காது. இங்கே தமிழ் தேசிய கட்சிகள் சார்ந்து சீமானவர்களோ இல்லை பே மணியரசன் ஐயா அவர்களோ இவங்க தான் போராட்டம் நடத்துவாங்க தவிர மற்ற அனைத்து கட்சியுமே அமைதியாக தான் இருக்கும். இப்பயும் அமைதியாக தானே இருக்காங்க. அங்கே வந்து சித்தராமையா பேசுகிறாரு, டிகே சிவகுமார் பேசுகிறாரு, நீதிபதி முதற்கொண்டும் பேசுகிறாங்க, முதல்வர் எடியூரப்பா எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் இங்கேருந்து தமிழக முதல்வர் வந்து ஆர்சிபி வெற்றி பெற்றதுக்கு வந்து ட்வீட் போடுறாரு. முன்னாள் முதல்வர் வந்து அதே போல் ஆர்சிபி வெற்றி பெற்றதுக்கு ட்வீட் போடுறாரு. இந்த தலைவர்கள் யாருமே வந்து இந்த பிரச்சனையை தக்லைஃப் பிரச்சனைக்கு இப்படி அங்கே கலவரம் வந்துடும்னு கூட நீங்கள் அமைதியாக இருங்க, ஒரு சுமூகமாக தீர்வுன்னு கூட எந்த கருத்தையுமே அவங்க சொல்லலை. அப்போ இது எப்படி அணுகிறது? திமுக சார்பில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு வந்து என்ன சொல்கிறாருன்னா, தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம், கமல் பேசியது சரிதான் அப்படிங்கிறாரு. இல்லை, அது ரொம்ப லேட்டாக தான் சொல்கிறாரு. ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் அவர் லேட்டாக சொல்கிறார். அது அவரோட கருத்து. கட்சி தலைமை என்ன சொல்லுது? கட்சி தலைமை வந்து எதுவுமே முதன்மை செயலாளர் இருக்காரு அப்படிங்கும்போது அவர் சொல்றதும் கிட்டத்தட்ட தலைமையோட கருத்தா தானே. இல்லை, இப்போ வந்து எல்லாத்துக்கும் கருத்து. தமிழுக்கு தான் நாங்கள் வந்து திராவிடத்துலேருந்து திராவிட மொழி குடும்பம்னு பேசுகிறாங்க, தமிழ்லேருந்து தான் மற்ற மொழிகள் தோன்றுன்னு பேசுகிறாங்க, திராவிடம் தான் எல்லாமே அப்படிங்க திராவிடம் பேசுகிறவங்க எதையுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்கல்ல. இப்போ திராவிடம் சார்ந்த பிரச்சனை தானே இது. தமிழ் மொழி திராவிடத்தோட அடிநாதம்,
கமல் அவர்கள் பேசியதும் அதுதான். தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம். நம்ம தென்னிந்தியர்கள் அனைவரும் ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்தவர்லாம் பேசினார். அப்படிதானே பேசுறாரு. இத்தனைக்கும் அவர் கூட்டணியில தான் இருக்காரு, இப்பதான் கூட்டணியில சேர்ந்தாரு. அப்ப திராவிட கட்சிகள் எதையுமே பேசாம இது அமைதியா இருக்காங்கல்ல, இது திராவிட பிரச்சனை தானே. இது ஏன் அமைதியா இருக்காங்க? திராவிட மொழி அறிவியல் ஆய்வாரிகள்லாம் இருக்காங்கல்ல, திராவிடர்களுக்குள் பிரச்சனை, திராவிடருக்கும் பிரச்சனை. இப்ப இவங்கெல்லாம் எல்லாருமே அமைதியா இருக்காங்கல்ல. இப்ப இதை நம்ம எப்படி பாக்குறது? ஸோ இவங்களுக்கு இவங்க சார்ந்து, அதாவது அங்கே தொழில் நடக்குது, திமுக சார்ந்த உள்ளவங்களுக்கு தொழில் நடக்குது, இல்லை வந்து வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்குதுனால தான் அதெல்லாம் அமைதியாக இருக்காங்க. மற்றபடி தமிழ் சார்ந்து என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் குரல் கொடுக்கணும். தமிழ் தேசியவாதிகள் தான் பேசுவாங்க, தமிழ் தேசியம் சார்ந்து உள்ள கட்சிகள் தான் குரல் கொடுக்கும் தவிர இவங்க அந்த நேரத்தில் அமைதியாயிருவாங்க. மற்ற நேரத்தில் மட்டும்தான் நாங்கள் வந்து தமிழ்னு சொல்லி பேசுவாங்க. இதுவே பிஜேபி பேசியிருந்துன்னு வச்சுக்கிங்களேன், பிஜேபி சார்ந்த எதுவும் பிரச்சனை வச்சுருந்தீங்களேன், உடனே திராவிடன்னு சொல்லி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே தமிழ்லாம் வராது, அங்கே திராவிடன் குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் இவங்களோட திமுகவோட நிலைப்பாடு இருக்குது. இப்போ தேசிய கட்சிகளான காங்கிரஸும் சரி, பாஜகவும் சரி, அங்கே வந்து எப்படி நீங்கள் இது மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொதிப்பில் இருக்கிறாங்க. ஆனால் இங்குள்ள ஆட்கள் வந்து பாஜக சார்பில் கிட்டத்தட்ட கன்னடாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லாம் பேசிட்டு வராங்க. குறிப்பாக தமிழிசை அவருடைய கருத்து வந்து என்னன்னா, மன்னிப்பு கேட்பதில் என்ன தவறு அப்படிங்கிறாங்க. நயினார் நாகேந்திரன் வந்து தமிழ் வந்து வசந்த மொழின்னு பேசுங்க, முதல்வர் அதே மாதிரி பேசட்டும், அவரு கூட நான் சப்போர்ட் பண்றேன், ஆனா பிற மொழியை நீங்க தாழ்த்தி பேசாதீங்க அப்படிங்கிற குறிப்பிட்டு. இல்ல இங்க தமிழ் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் உணர்த்துவது என்ன? இங்க தமிழர்களுக்கு என்னன்னா, இவங்க ஒரு கட்சியில சேர்ந்தாங்கன்னா அந்த கட்சியோட கொள்கையை அப்படியே உள்வாங்கி போயிடுவாங்க. இவங்க இந்தியனாவே மாறிடுவாங்க. இந்திய தேசிய கட்சியில இருந்தாங்கன்னா இந்தியனாவே போயிடுவாங்க. இல்லை கம்யூனிஸ்ட்ல இருந்தாங்கன்னா கம்யூனிஸ்ட் அவங்க வந்து உலக சர்வதேசம் பற்றி பேச ஆரம்பிச்சிடும். தேசிய இனம் அப்படிங்கிற வரையறுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இனம் அப்படின்னு தானே அடையாளப்படுத்தப்படுது. அதுதான் இவங்க நம்ம தமிழர்கள் இங்கே உள்ள கட்சியில் உள்ளவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் கர்நாடகாவிலையோ இல்லை வந்து கேரளாவிலையோ இல்லை ஆந்திராவிலையோ முதல்ல அவங்க இனத்தை தான் முன்னிலைப்படுத்துவான். அதுக்கு பிறகுதான் வந்து நான் இந்தியன் அப்படிங்கிற இடத்துக்கு வருவான். தவிர அவன் எந்த அது காங்கிரஸ்ல இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, இல்லை கம்யூனிஸ்ட்ல இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் இருந்தாலும் முதல்ல அவன் இனத்தை தான் அடையாளப்படுத்துவான். மலையாளினா மலையாளி தான் ஃபஸ்ட்டு, கன்னடானா கன்னடம் தான் ஃபஸ்ட்டு, தெலுங்குனா தெலுங்கு தான் ஃபஸ்ட்டு. ஆனால் இங்கே மட்டும்தான் தேசிய மொழிக்கு அவங்க உண்மையாக முன்னுரிமை கொடுப்பாங்க. இங்கே தேசிய கட்சியில் சேர்ந்துட்டாலே அவங்க வந்து தேசியராகிடுவார், தேசியத்தில் கரைஞ்சிடுறாங்க, இந்திய தேசியவாதியாக மாடுவாங்க. முதல்ல வந்து இந்தியன் தான், அப்புறம் தான் தமிழன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் என்றைக்குமே வந்து இன அடையாளத்தோட முதல்ல பார்க்குறது தான் நீங்கள் இந்த எல்லா ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நல்லது. ஏன்னா அந்த இனத்தை நீங்கள் வந்து ஒரு அடிப்படை உரிமை, இனத்தோட உரிமையை பேசுகிறது வந்து ஒரு அடிப்படை உரிமை. இப்போ நீங்கள் வட இந்தியாலாம் போனீங்கன்னா முதல்ல அவன் இனத்தை தானே பேசுகிறான். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போனாலும் அவன் இனத்தை தானே குறிப்பிட்டு. அவன் நம்ம நார்த் இந்தியன்ஸ், வந்து நார்த் இந்தியாவுக்கு நம்ம போகிறோம், நம்மளை வந்து இந்தியனாக பார்க்குறான், மதராசின்னு திட்டுறான், இல்லை வந்து தமிழன்னு சொல்லி பேசுகிறான், அப்படி தானே பேசுகிறான். நம்மளை இந்தியன்னு சொல்லி நம்மளை அரவணிக்கிறானா? கிடையாது. இல்லை இதில் தமிழ்நாடுன்னு சொன்னா கூட அவனை பொறுத்தவரைக்கும் மலை பெரியார் பிரச்சனை. இப்போ வந்து சுடுதண்ணி எடுத்து மேலே ஊத்துறான், நம்ம இந்தியன் சொல்லியா நம்மளை வந்து கூட அரவணிக்கிறாங்க. அதுதான் இப்போ காவிரி நீர் பிரச்சனைக்கும் என்ன, நம்ம இந்தியாவில் ஒரே மாநிலம், நம்ம தண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் கன்னடம் என்னோட உரிமைங்கிறான், தமிழை நம்மளோட உரிமையை கேட்குறான். ஸோ இன ரீதியாக தான் அடுக்கணும். அதை நம்ம தமிழர்கள் வந்து அதை காலங்காலமாக நடக்கிறது தான், அது காமராஜர் காலத்துலேருந்தே உள்ளது தான். அதனால வந்து அந்த இன ரீதியாக அவங்க வந்து இங்கே போகாத பிரச்சனை தான் இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து நயினார் நாகேந்திரன் அப்புறம் இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிற கருத்தெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியும். கமல் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நேர்ந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய சிக்கல் எழுந்திருக்கு. ஆனால் இது குறித்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமோ, தென்னிந்திய நடிகர்கள் சங்கமோ, வர்த்தக சபையோ எதுவுமே பேசாமல் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்து பலருக்கும் எழுந்திருக்கு. அதில் வந்து முதலாளாக திரைத்துறையிலேருந்து தயாரிப்பாளர் கே ராஜன் தான் வந்து கமலுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருக்கிறாரு. கமல் பேசுனதில் ஒன்றும் தப்பே கிடையாது, அவர் வந்து சரியாக தான் வந்து பேசியிருக்கிறாரு, வரலாற்றில் இருக்கிறத சொன்னால் என்ன ஏற்றுக்கிறது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காரு. தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் அவங்க ரிலீஸ் பண்ணல, இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு, ரிலீஸ் பண்ணல, அதனால நம்ம வந்து ஜனநாயகம் திரைப்படத்தை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் பேசியிருக்காரு. இது சரியான வாதமா? இல்லை, என்னன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், இல்லை தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இதெல்லாம் இருக்கட்டும், நடிகர் சங்கம் இருக்கட்டும், இது எல்லாமே முழுக்க தமிழர்களாக நிறைஞ்சிருக்கான்னா கிடையாது. கேரளாவில் வந்து அம்மாவாக இருக்கட்டும், கர்நாடகாவில் வந்து அது என்ன டோலிவுட் கன்னட நடிகர் சபை, தெலுங்கு இருக்கட்டும், இங்கே எல்லாமே வந்து அந்தந்த இனத்தில் உள்ளவங்க தான் அதிகமாக மெஜாரிட்டி வைப்பாங்க, அந்தந்த இனத்தில் உள்ளவங்க தான் வந்து முடிவுகளை எடுப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள தலைமை பொறுப்பில் சொல்கிறேன், தலைமை பொறுப்பாக இருக்கட்டும், அந்த முடிவுகளை எடுக்கிறதாகட்டும்,
அவங்க வேற இனத்துக்கு எதுவும் பிரச்சனை வரும் அப்படின்னா கூட தைரியமா எடுப்பாங்க. நம்ம இனம் தான் ஃபர்ஸ்ட். தெலுங்குனா தெலுங்கர்களுக்கு தான் முதல் உரிமை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகுதான் மற்ற இனத்துக்கு அவங்க வந்து பேசும். மற்ற இனத்தை பத்தி பேசுறது ரொம்ப அரிது தான். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் மற்ற இனங்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது, மற்ற இனங்கள் இதனால வந்து எதுவும் சிக்கலாயிடக்கூடாதுன்னு சொல்லி இங்க உள்ள தமிழர்களே யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க எல்லாருமே ஒன்று மண்ணா எல்லாம் திரைப்பட தயாரிப்பு சங்கத்திலேருந்து எல்லா நடிகர் சங்கத்திலேருந்து எல்லாமே வந்து எல்லா இனமும் இங்கே வந்து இருக்கனால அதை பேசலாமா வேணாமான்னு இவங்களுக்கு ஒரு தயக்கம். ஸோ அந்த சிக்கலில் ஒரு இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர் மாதிரி அந்த முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு தார்மீக உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல, இன உரிமைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் இங்கே காவிரி பிரச்சனை அப்புறமேல ஸ்டெர்லைட் பிரச்சனைலாம் வந்து நடிகர் சங்கம்லாம் குரல் கொடுத்துருக்கு. அந்த நேரத்தில் வந்து பாரதி ராஜா இருந்தார்ல, ஒரு தமிழ் சார்ந்து உள்ள ஒரு தமிழ் உணர்வான உள்ள ஒரு பாரதி ராஜா போன்றவர்களும் இருந்தனால தான் அந்த வேற வழி இல்லாமல் இவங்க எல்லாம் அந்த முடிவு எடுக்க வேண்டியாச்சு. ஆனால் இப்போ யார் இருக்காங்க? இப்போ ஒரு வந்து ஆர்கே செல்வமணி இருக்காரு. ஆர்கே செல்வமணி வந்து அவரோட மனைவி வந்து ஆந்திராவில் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, அமைச்சராக இருக்காங்க. அப்போ இப்போ அவங்க வந்து தமிழ் தேசிய சார்ந்தோ இல்லை தமிழ் சார்ந்த ஒரு முடிவு எடுக்க முடியுமா? இப்போ அவங்க பிஸ்னஸ் வந்து கர்நாடகாலையும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை ஆந்திராலையும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த முடிவு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பாதிக்கும்ல. அப்போ இனம் சார்ந்து அவங்க வந்து இவங்க வரமாட்டாங்க. ஏன்னா இனம் சார்ந்து வர்றதுக்கு வந்து இவங்களுக்கு தொழில் ரீதியாக பாதிக்கிறவங்க தான் அப்படி பேசுகிறாங்க. குறிப்பாக இவங்க யாருமே வந்து தமிழுக்காக உண்மையாக நிற்கிறது கிடையாது. பேசுவாங்க, திரைத்துறையில் பேசுவாங்க, தமிழ் தான் வாழணும், தமிழன் தான் எல்லாம் ஆட்சி பண்ணணும், தமிழன் தான் எல்லாமே பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழுக்காக தான் நாங்கள் எல்லாம் இருக்கோம் அப்படிம்பாங்க. ஆனால் யாருமே தமிழுக்காக, தமிழ் பிரச்சனைக்காக இந்த நடிகர் சங்கங்களோ தயாரிப்பாளர் சங்கமோ எதுவுமே குரல் கொடுக்காது. ஆனால் மற்ற மாநிலங்களில் அவன் மாநிலத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும், அவன் மாநிலத்தில் அவன் இனம் சார்ந்து எது வந்தாலும் எல்லா அமைப்புகளும் ஒரே இடத்துல ஒரே கட்டத்தில் போய் நிற்கும். நீதிபதி முதற்கொண்டும் அந்த எண்ணத்தெலாம் இருக்காருன்னா பார்த்துங்க கர்நாடகாவில். அப்போ அதை இங்கே உள்வாங்கிக்கணும். அதுக்கு இங்கே உள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் தமிழர்கள் அதிகரிக்கணும். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம் பேரையும் மாற்றினா தான் நல்லாயிருக்கும். அந்த நடிகர் சங்கத்தில் தமிழர்கள் வந்து அதிகமாக இருந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குது, தமிழ் சார்ந்து குரல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழர்கள் வந்து திராவிடர்கள்னு சொல்லலாம், அது எந்த தப்புமே கிடையாது. திராவிடர்கள் தான் தமிழர்கள், தமிழர்கள் தான் திராவிடர்கள், ரெண்டுமே ஒன்று தான். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் அப்படின்லாம் சொல்லி கூட எழுதுறது பேசுறதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ திராவிடர்களுக்குள் பிரச்சனை அப்படின்னா அதை குறித்து பேச வேண்டிய அமைப்புகளும் இயக்கங்களும் ஏன் சைலண்ட் ஆகி போயிடுச்சு? அதுதான் இந்த ஒரு சிலர் குரல் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு மறுக்கல. பட் பெரிதாக இன்னும் எதுவுமே இம்பாக்ட். சுபவீர பாண்டியெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து திராவிடம் சார்ந்த எது பிரச்சனைனாலும் அவர் தான் அந்த திராவிடத்துக்கு விளக்கம் சொல்றதெல்லாம் பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பார். அவங்கெல்லாம் இப்போ எல்லாருமே சைலண்ட் மோடில் போயிட்டாங்கன்னா இது வந்து தமிழன் போய் நம்ம போய் அடிச்சுக்குவோம். தமிழ் தேசியவாதிகள் போய் நம்ம போய் அடித்து தமிழ் தேசியம் சார்ந்து பேசுகிறவங்க இல்லை தமிழ் சார்ந்து பேசுகிறவங்க வந்து அடித்து இந்த சண்டையை வந்து கமலுக்கு ஆதரவாக பேசுவோம், அதுக்கு பிரச்சனைனாலும் போராடுவோம், வழக்குகள் வாங்குவோம், எல்லாம் பண்ணுவோம். அதில் நடக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து உடனே வந்து திராவிடம் தான் பண்ணுதுன்னு சொல்லி அவங்க வாங்கிப்பாங்க. அதில் நடக்கிற போராட்டத்தில் நடக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் உள்ள வெற்றி இருக்குல்ல, அதை வந்து எல்லாமே திராவிடம் தான், திராவிடம் இல்லைன்னா உங்களால் போராடி இருக்க முடியாது, திராவிடம் இல்லைன்னா நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு அடிபடுறதெல்லாம் தமிழனாக இருப்பான். அதுலேருந்து நடக்கிற இந்த கனிகள் எல்லாத்தையுமே வந்து பழங்கள் எல்லாத்தையும் பறித்து அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. இதுதான் இவங்களோட விஷயம். அதனால தான் இப்போ அவங்க ஏதாச்சும் பேசுனாங்கன்னா அவங்களுக்கு சிக்கலாகும். இப்போ அவன் திருப்பி கேட்பான்ல, நான் திராவிடம் இல்லைன்னு சொல்லிடுவான்ல கன்னடக்காரன். நீங்கள் திராவிடம் தான் சொல்லி நீங்கள் பஞ்சாயத்து பேசுகிறீங்கன்னு வச்சிங்களேன், கன்னடிகா சொல்லுவான்ல, நான் வந்து திராவிடன், எனக்கு திராவிடன் என்ன தெரியாதுன்னு சொல்லிடுவான்ல. தமிழ்நாட்டை மட்டும் தான் நீங்கள் திராவிடன்னு ஊட்டிகிட்டு இருக்கீங்க, கர்நாடகாவிலையோ இல்லை ஆந்திராவிலையோ மலையாளத்துலேயோ கேரளாவிலையோ எங்கேயாச்சும் திராவிடன் போய் உருட்ட முடியுதா? அப்போ அந்த உருட்டுகள்லாம் வந்து அங்கே எடுபடாது, அது வந்து உடஞ்சிரும். அப்படிங்கிறனால தான் இப்போ வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க, புட்டு உடஞ்சிருக்கிறனால தான். இந்த அமைதிக்கு இதான் காரணம். கமலுக்கு ஏன் வந்து விஜய் அவர்களும் ரஜினி அவர்களும் குரல் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து மக்கள் மத்தியில் எழ ஆரம்பிச்சிருக்கு. ஏன் இவங்க எல்லாருமே உச்ச நடிகர்கள் தான், ரஜினி, கமல், அப்புறமேல வந்து விஜய், அஜித், விக்ரம் எல்லாருமே. ஆனால் ஒரு அரசியல்வாதியாக மாறி இருக்கிறாரு விஜய் அவர்கள். அதே சமயம் இன்னொரு பக்கம் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி வராமல் போனவர் ரஜினி. ரஜினி ஏன் குரல் கொடுக்க அப்படின்னு ரஜினி குரல் கொடுக்காம இருக்கிறதுக்கு வந்து ரஜினி வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு கர்நாடகத்துலேருந்து வந்தவர் தானே. அதோட அடுத்து படம் கூலி படம்லாம் ரிலீஸ் ஆகணும். அப்போ அதனால் வந்து ரஜினி குரல் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே பல அடிகள் வாங்கியிருக்காரு இந்த காவிரி நீர் பிரச்சனையிலேருந்து. இல்லை, அவருக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே வந்து குரல் கொடுக்கும்போது இப்போ சக நடிகருக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது வந்து தோளோட தோல். இல்லை, கமலுக்கு ரஜினி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. கொடுத்தாருன்னா அவரு சிக்கலாகும். ஆனால் விஜய் கொடுக்காதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா
ரஜினி வந்து அரசியல்லேருந்து ஒதுக்கிட்டாரு. ம். ஆனால் விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கி ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து குரல் கொடுத்து பேசும்போது கமலுக்கான ஒரு ஆதரவு குரலோ எதிர்ப்பு குரலோ ஏதோ ஒன்றை வந்து அவர் வந்து விஜய் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். பதிவு பண்ணால் தான் அவரோட ஸ்டாண்டு தெரியும். திரைத்துறையில் இருக்காருங்கிறது ரெண்டாவது விஷயம். இவங்க 2 பேரும் திரைத்துறையில் வந்தாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு இன ரீதியாக ஒரு சிக்கல் வருது அப்படிங்கும்போது விஜய் ஒரு அரசியல் தலைவருடைய கருத்து ரொம்ப முக்கியம். ஆமாம், அரசியல் கருத்து ரொம்ப முக்கியம். அப்போ இந்த காவிரி நீர் பிரச்சனை வரும்போதும் விஜயோட கருத்து என்னன்னு பார்ப்பாங்க. வேற தமிழ்நாட்டில் வேற பெரிய பிரச்சனைகள் வந்ததும் விஜயோட கருத்து என்னன்னு பார்ப்பாங்க. அப்போ தற்கொலை பிரச்சனைகளை கமலுக்கு பிரச்சனை வரும்போது விஜயோட கருத்து என்னன்னு பார்ப்பாங்க. இப்போ விஜய் இதிலெல்லாம் வந்து ரொம்ப குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து எமர்ஜ் ஆகி வர முடியும். இல்லைனா வந்து ரொம்ப அவர் வந்து அரசியலில் நீடிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போயிடும். முல்லை பெரியா பிரச்சனையில் அவரோட நிலைப்பாடு சொல்லணும். இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவர் சொல்லணும். ஆனால் அவர் ரொம்ப ஆக்டிவான பொலிட்டிஷியன் இல்லாமல் அப்பப்போ வாழ்த்து போடுறது, அப்பப்போ வந்து ஏதாச்சும் கண்டனம் தெரிவிக்கிறதுனா ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதி மாதிரி தான் இருக்காரு. இல்லை, இப்போ முழு நேர அரசியலாவே இறங்கிட்டாரு. முழு நேர அரசியல்வாதினா முழு நேர அரசியல்வாதிக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து சீமான் அவர்கள் தான். நீங்கள் சீமான்கிட்ட போயிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் எப்போ எந்த கேள்வி கேட்டாலும், யார் என்ன கேள்வி கேட்டாலும், இதை பற்றி சொல்லுங்கள் அதை பற்றி சொல்லுங்கன்னா கூட அதுக்கு வந்து அவரோட பதிலை சொல்லிகிட்டே இருப்பார். எல்லாத்துக்கும் அவரோட பதில் வந்துட்டு இருக்கும். எல்லாத்துக்கும் அப்டேட் வந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் அறிக்கை வரும். எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்து சொல்லணும்னா வாழ்த்து வரும், அறிக்கை வரணும்னா அறிக்கை வரும், போராட்டம் பண்ணால் போராட்டம் பண்ணுவாங்க. ஒரு ஆக்டிவான அரசியல்வாதியாக இருப்பார். பாலிடிக்ஸ் அது வந்து விஜய்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஆக்டிவான பொலிட்டிஷியன். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களே கடந்த ஒரு 3-4 வருஷமாக வந்து ஆக்டிவாக இல்லாதனால தான் அண்ணாமலை ரொம்ப ஆக்டிவாக இருந்தாலும் அண்ணாமலைக்கு அந்த கிரெடிட் கிடச்சிச்சு. நீங்கள் அந்த யார் நீங்கள் ஆக்டிவாக இருந்தால் தான் நீங்கள் வந்து நீடிக்க முடியும். நீங்கள் சும்மா சினிமாவில் வந்து நாங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு நான் இருந்தேன், அரசியலை வந்து சாதிச்சிடுவேன் ஜெயிச்சிடுவேன்லாம் பண்ண முடியாது. அரசியலுக்கு வந்தால் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் அதுக்கு என்ன விஜயோட கருத்துன்னு, இதுக்கு விஜயோட கருத்துன்னு எதிர்பார்ப்பாங்க. அதை வந்து விஜய் அவர்கள் சீமான்ட்டேருந்து எந்த அரசியல் கட்சி தொடங்கினாலும் யார் பண்ணாலும் சீமான்ட்டேருந்து இவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு ஆக்டிவான அரசியல்வாதியாக இருக்கலாம், இந்த அரசியலையும் சாதிக்க முடியும். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது விஜய் அவர்கள் குறித்து ஒரு கடுமையான ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வகையில் வந்து பேசியிருக்கிறார். இது சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வைரலாகி அவருக்கு பலத்த கண்டனங்களை வந்து பெற்று தந்து கொண்டிருக்கிறது. இதில் என்ன நம்ம கேட்குறோம் அப்படின்னா, ஏன் வேல்முருகன் இது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எடுக்கிறார், இந்த ஒரு நிலைப்பாடு? வேல்முருகன் ஆரம்பத்தில் என்னன்னா தமிழக அவர் நடிகர் அரசியல எதிர்க்கிறாரு, சரி, அவருடைய ஒப்பீனியன். பட் இது மாதிரி பர்சனல் அட்டாக்லாம் போக வேண்டிய தேவை என்ன? இல்லை, அதுதான் ரொம்ப பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னன்னா ஆரம்பத்தில் டிவிகேக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் என்ன பஞ்சாயத்துன்னா, டிவிகேங்கிற பேரை வந்து யார் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே பயன்படுத்திகிட்டு இருக்கோம், நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வேல்முருகன் அப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்த வேல்முருகனோட ஸ்டேட்மெண்ட்டு அரசியல் ரீதியாக வந்து விஜய் எதிர்க்கிற மாதிரி தெரியல. ஓகே, இது வந்து திமுகவோட இன்னொரு அஜெண்டாவை தான் பார்க்க முடியுது. என்னென்னா விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு விஜய் பெரும்பான்மையான ஓட்டுகள் வந்து பெண்கள் ஓட்டு தான் அவருக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் எந்த பெண்கள் இருந்தாலும் பெரும்பான்மையானுக்கு பெண்கள் ஓட்டு தான் அவருக்கு வந்து விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த போய் சரி, ஜெயலலிதா உயிரோடு இருந்த போயும் அதிமுகவுக்கு பெண்கள் ஓட்டு பெரிய பலம் இருந்துச்சு. பெண்கள் ஓட்டு பற்றி யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் பெண்கள் ஆதரவாலை பயங்கரமாச்சு. ஏன்னா நம்ம நம்ம பெண் சார்ந்து ஒருத்தவங்க ஆளுமையாக இருக்காங்கிறதா நிறைய பேர் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்க வரையும் பெண்கள் ஓட்டு அங்கே இருந்துச்சு. அந்த ஓட்டுகளை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு தான் திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து, அப்புறம் வந்து புதுமை பெண் திட்டம், இது மாதிரி வந்து பெண்களுக்குன்னே சில நிறைய திட்டங்களை வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே பெண்களுக்குன்னே பெண்கள் ஓட்டுகளை கவர்றதுக்காகவே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு விஜய் வரும்போது அந்த பெண்கள் ஓட்டெல்லாம் வந்து விஜய் பக்கம் திரும்புறது வந்து திமுகவால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு விஜய் அரசியல் ரீதியாக விமர்சிக்காமல் அவரை வந்து திரிஷா கூட அப்படி போகிறாரு, இப்படி தனியாக ஃப்ளைட்டில் போனார் அப்படின்னு சொல்லி நிறையா அந்த வாடகை வாய்கள், திராவிட வாடகை வாய்களாக இருக்கட்டும், இல்லை திராவிடத்துக்காக வேலை செய்கிற ஒரு ஹைனாக்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து விஜயை கடிச்சு கொத்துறது நம்ம பார்த்துருப்போம். திருச்சி சூர்யா சிவாலேருந்து அவரோட பர்சனல் வாழ்க்கையெல்லாம் எடுத்து வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயோட பர்சனல் வாழ்க்கையெல்லாம் போடும்போது விஜயை வந்து இமேஜாக டேமேஜ் பண்ணுறது. அவர் வந்து பெண்கள் விஷயத்தில் வீக்கானவர்,
பெண்களை இப்படி தான் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க டேமேஜ் பண்ணுற அதே நேரத்தில் தான் வேல்முருகனோட இந்த ஸ்டாண்டு இந்த 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 பேச்சை வந்து கிட்டத்தட்ட அதே ரீதியாக தான் பொருத்தி பார்க்கணும். அப்போ வேல்முருகனும் இதை பேசும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவராக பேசும்போது இது அங்கேருந்து வந்த பேச்சு தான். நீங்கள் வந்து விஜய் இப்படி தான் பெண்கள் ரீதியாக தான் பேசணும். நீங்கள் வந்து விஜய் வந்து நீங்கள் இப்போ விஜய் மேலே விமர்சனம் இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு நீங்கள் வந்து அரசியல் கட்சியாக நடத்தக்கூடாது, டிவிக்கு பற்றி பேசக்கூடாது, நீங்கள் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் பேசுக்கணும். தவிர வேல்முருகன் பெண்கள் வந்து இப்படியெல்லாம் போய் கட்டி அணைச்சி முத்தம் கொடுக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு கூத்தாடியை வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசும்போது இங்கேயும் கூத்தாடிகள் இருக்காங்கல்ல, திமுகலையும் கூத்தாடிகள் இருக்காங்கல்ல, அப்புறம் எல்லாருமே நடிச்சு தானே வந்து அரசியலில் இருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியலே 67 இருந்து இப்படிதான் எல்லாமே இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜயை மட்டும் கூத்தாடிங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? விஜயோட அரசியல் வேறு, ஆனால் விஜயை மட்டும் நீங்கள் கூத்தாடிங்கிறது வந்து விஜயை பர்சனலாக அட்டாக் பண்ணி திமுக வந்து டேமேஜ் பண்ணுறது தான் அந்த வேலை பார்க்குறாங்க. இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம். அவங்களுக்கு இந்த பெண்கள் ஓட்டெல்லாம் அங்கே போயிடுச்சுன்னா அதிமுக ஜெயிச்சிரும், இல்லை வந்து நம்ம ஓட் பேங்க் கம்மியாயிரும் அப்படிங்கிறது வந்து பெரிய பயம். விஜய் அரசியலுக்கு வர்றது வந்து இளைஞர்கள் வர்றதை விட அவங்களுக்கு பெண்கள் ஓட்டு போகிறது தான் பெரிய சிக்கலை. இளைஞர்கள்லாம் வந்து பெரிய அளவில் அங்கே மாற்றத்தை உண்டு பண்ண மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு ஒரு பெண் வந்து ஓட்டு போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் நீங்கள் சுற்றி எங்கேயும் விசாரிச்சு பார்த்தாலும் தெரியும், விஜய் மேலே வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. திமுக என்ன நல்ல திட்டங்கள் பண்ணாலும் அந்த நல்ல திட்டங்கள்லாம் பார்த்து ஓட்டு போடலாமான்னு அவங்கள யோசிக்கும்போது விஜய் எனக்கு பிடிக்கும், விஜய் வந்து ஒரு ஒரு நல்ல கிரேஸ் இருக்குது, விஜய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குட் ஆப்ஷன் இருக்குல்ல. எம்ஜிஆர் மாதிரி ஒரு கிரேஸ் தானே பெண்களுக்கு விஜய் மேலே இருக்குல்ல, அந்த கிரேஸில் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதை உடைக்கணும்னா இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் பேசினாதான், இந்த மாதிரி பர்சனலாக விஜயை டேமேஜ் பண்ணாதான் விஜயோட அந்த ஓட் பேங்கை வந்து உடைக்க முடியுங்கிறதுக்காக தான் அவங்கெல்லாம் பேசின பேச்சுலேருந்து இப்போ வந்து அப்படியே அங்கங்கே மாறி மாறி இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி பேசுகிற அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் இது போல் நிறைய பேர் பேசுவாங்க. இது போல் இன்னும் நிறைய பேர் பேசி விஜயை பர்சனலாக அட்டாக் பண்ணி அவங்கள வந்து கொள்கை ரீதியாக பேச மாட்டாங்க. விஜய் வந்து பர்சனலாக அவர் வந்து நல்லவர் இல்லை, நல்ல நடத்த கட்டவர் அப்படிலாம் பேசுவாங்க. அதுக்கான அடுத்த கட்டம் தான் இப்போ ஒரு அரசியல் தலைவர் வேல்முருகன் பேசியிருக்குது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களோட பார்த்து மிக்க நன்றி சார். நன்றி.